ஒரு தலைமுறையுடைய காதல் இசை மன்னன், தனிமையை காதலிக்க வச்சவர், மெலடி கிங், குறிப்பாக ரொமான்ஸ் கிங். அது மட்டும் இல்லாமல் இந்த 2000 ஆண்டுகளில் பாடல் கேட்க ஆரம்பித்த பலருடைய இதயத்திலையும் சிம்மாசனமிட்டு அமர்ந்தவர் அப்படின்னு நாம் சொல்லலாம். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இசை புயல் மாதிரி கிளம்பி வந்த இன்னொரு இசை மின்னல் அப்படின்னு சொல்லலாம் இவரை, ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். ஏன் திடீர்னு ஹாரிஸ் ஜெயராஜ் பற்றி ஒரு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அவருடைய இசையில் முதல் திரைப்படம் மின்னலை ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டிலாம் அந்த பாடலாம் ஹிட் ஆகுது. ஸோ கட் பண்ணி இந்த வருஷம் நம்ம வந்தோம்னா 2026, 25 வருஷம் சினிமாவில் அவர் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல வெற்றி பாடல்கள், பல ஆல்பம் ஹிட்டு, நிறைய விஷயங்கள் ட்ரெண்டில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரியை ரிப்பீட் பண்ணவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு அவரை நம்ம கொண்டாடலாம். அப்படி ஒரு இசை ஜாம்பவான். ஸோ அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் என்னும் இசை மன்னனை பற்றி. ஆக்சுவலாக அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இசை மீதான ஒரு ஆர்வம் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்து ஒரு கீபோர்டு வாசிக்கக்கூடியவர், அம்மா வந்து ஒரு பாடகி. ஸோ வீட்லேயுமே அவர் இந்த நோட்டு புத்தகங்களை படித்ததை விட இந்த மியூசிக் நோட்ஸை தான் அதிகமாக படிச்சிருக்காரு. ஒரு கட்டத்தில் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. படிப்பு சம்மந்தமான புத்தகங்களை படிக்கிறத விட இந்த நோட்ஸை தான் அவர் கொஞ்சம் அதிகமாகவே படிச்சிருக்காரு. இதனாலேயே அவர் காலேஜுக்கெலாம் போகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மியூசிக் பக்கம் இறங்கிடலாம்ட்டு இசையை கற்றுக்க கீபோர்ட் பிளேயராக இருந்தவர் அப்படியே உலக இறங்கிட்டார். நிறைய பேர்கிட்ட அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கார். நிறைய அப்போ பீக்கில் இருந்த பல இசையமைப்பாளர்கள், மேடையில் வாசிக்கக்கூடிய பல இசையமைப்பாளர்கள் இப்படின்ட்டு பலர்கிட்டுமே அவர் போய் வேலை பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 லாங்குவேஜில் 40க்கும் மேற்பட்ட இசையமைப்பாளர்கள்கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய அந்த அனுபவம் தான் அவர் சினிமாவுக்கு வந்த பிறகு வெரைட்டியாக வித்தியாசமாக எல்லா ஜானர்லேயும் புகுந்து விளையாடுற மாதிரியான பாடல்களை அவரால் கொடுக்க முடிஞ்சது. குறிப்பாக அவரை பார்த்து பலரும் வியந்து பாராட்டுறது அவருடைய அந்த சவுண்ட் குவாலிட்டி தான். இளையராஜா, ரகுமான் இவங்களுக்கு அடுத்தபடியாக இசையில் தனக்குன்னு ஒரு தனித்துவம் பண்ணவர் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா வளர அதாவது டெக்னாலஜி வளர அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய சவுண்ட் சிஸ்டம் எல்லாத்தையுமே மாற்றி இப்போ வர ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு இசையமைப்பாளராக இருக்கக்கூடியவர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். ஸோ 2001 தான் மின்னலை திரைப்படம் முதல் படம். மின்னலையில் கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ராக் வரும்னு நினைக்கிறேன். 8 ட்ராக்குமே மனுஷன் பின்னிருப்பார். எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்க வச்சது. ஏன்னா தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்த இசையமைப்பாளர்கள் எம்எஸ்வி, அதுக்கு பிறகு இளையராஜாவுக்கு பிறகு ரகுமான் வந்தப்போ எல்லாரும் எப்படி ரகுமானை பார்க்க ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி ரகுமான் பீக்கில் இருந்த டைமில் தான் ஹாரிஸ் ஜெயராஜ் உள்ளே வந்தார். வந்த உடனே யார்ப்பா இது, யாருடைய இசை இதெல்லாம் அப்படின்ட்டு இப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ சில ரூமர்லாம் போயிட்டு இருந்துச்சு. இவர் ரகுமான்ட்ட ஒர்க் பண்ணவர், ரகுமான்ட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இசையெல்லாம் இவர் வந்து சுட்டு வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் நிறைய ரூமர்ஸ்லாம் கூட போயிட்டு இருந்தது. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய பேங்கர் ஹிட் கொடுத்தாரு மின்னலை திரைப்படத்தில். ஆக்சுவலாக அவர் கமிட்டான முதல் திரைப்படம் மின்னலை கிடையாது. அதுக்கு முன்னாடி மஜ்னு தான் அவர் கமிட்டான முதல் திரைப்படம். பட் ரிலீஸ் ஆனது மின்னலை தான். மின்னலை ஆல்பம் பேங்கர் ஹிட்டு, அதுதான் அவருக்கு முதல் படம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனனுக்கும் அதுதான் முதல் திரைப்படம். ஸோ கோலிவுட்டே அப்போ ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்துடைய டேரக்டர் புதுசு, அந்த படத்துடைய இசையமைப்பாளர் புதுசு. ஆனால் அந்த படம் பார்த்தோன்னா டாக் தான் எல்லா இடத்துலையுமே ஓடிட்டுருக்கு. படத்துடைய டைட்டில் மின்னலே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி படத்தினுடைய இசையும் மின்னல் வேகத்தில் பயங்கரமாக கொடுத்துருப்பாரு ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ ஆல்பம் ஹிட்டு. அடுத்ததாக மஜ்னு பண்ணுறாரு. அதை மஜ்னு தான் முதல் பண்ணார். ஸோ மஜ்னு ரிலீஸ் ஆகுது, அதுவுமே ஹிட்டு. குறிப்பாக மஜ்னுவில் முதல் கனவே பாட்டு இப்போ வர பல பேருடைய காலர் டூனில் இருக்கக்கூடியது ஒரு பாட்டு. அப்படியே ஒரு வைப் பண்ண ஒரு பாட்டு அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே. குல்முகர் மலரே அந்த பாட்டாகட்டும், மெர்க்குரி மேலே அந்த ஓப்பனிங் சாங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே அவருடைய தனி இசை. அதாவது ஒரு பாட்டு கேட்டாலே ஓகே இது ஹாரிஸ் ஜெயராஜ் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம டெக்னிக்கலாக அந்த சவுண்டை வச்சு அந்த பீட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று கொண்டு வந்தவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ், இசை மன்னன். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். ஸோ அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக இப்போ இந்த வீடியோவில் நம்ம அவருடைய டாப் 10 சாங்ஸாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப 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 கஷ்டங்க. ஏன்னா நான் ஒரு 10 பாட்டு எடுக்கிறேன், இன்னும் இப்போ பார்த்தா அவ்வளோ பாட்டு போயிட்டே இருக்குது. ஐயோ, ஏன்னா இப்போ நிறைய படங்களை நம்ம பார்க்குறோம். ஒரு படத்தில் ஒரு பாட்டு அல்லது 2 பாட்டு தான் ஹிட் ஆகும். ஆனால் அன்னைக்கு ஒரு படத்தில் 6 பாட்டு 7 பாட்டு இருந்துச்சுன்னா அந்த எல்லா பாட்டையுமே ஹிட்டாக கொடுத்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ். பாடு மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோருமே அப்போ ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு காரணமாக அமைஞ்ச ஒருவரில் ஹாரிஸ் ஜெயராஜ் மிக முக்கியமான ஒருத்தர். இப்போ நாம் வந்து அவருடைய இசையில் அறிமுகமான ஹீரோக்கள் எத்தனை பேர், அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து முதல்ல நம்ம பார்க்கலாம். நடிகர் விஷால், அவர் அறிமுகமான முதல் திரைப்படம் செல்லமே. அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். படம் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் அப்படின்னே நாம் சொல்லலாம். அந்த படத்தினுடைய டைரக்டர் காந்தி கிருஷ்ணா. ஸோ அந்த படத்துக்கு இசையமைச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம
ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தான். படத்தில் வரக்கூடிய பாடல்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. குறிப்பாக அந்த படத்தில் வர பாட்டெலாம் இப்போ கூட ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை அப்படின்ற பாட்டெலாம் எவர் கிரீனான ஒரு பாட்டு. அப்புறம் கும்மியடி கும்மியடின்னு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த நலங்கு அந்த சம்பிரதாயங்கள் வரும்போது வரக்கூடிய அந்த ஒரு பாட்டு, அதுவும் பயங்கர ஹிட்டு. குறிப்பாக ஆரிய உதடுகள் உன்னது திராவிட உதடுகள் என்னது, ஆரியம் திராவிடம் ரெண்டும் கலக்கட்டுமே அப்படின்ற ஒரு பாட்டு. இது யார் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு தெரியும், வைரமுத்து அவர்கள். ஆக்சுவலி வைரமுத்து மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களுடைய காம்போல வந்த பாடல்கள் வந்து ஏன்னா ஆரம்பத்தில் அதிகமான பாடல்கள் ஒர்க் பண்ணது வந்து வைரமுத்து கூட சேர்ந்து தான் ஹாரிஸ் ஜெயராஜ் ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த பாட்டு லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டான பாட்டு. ஸோ செல்ல மேலே அதே மாதிரி தான். அடுத்த ஹீரோ இவர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் ஹீரோவாக அறிமுகமாகி ஒரு சாக்லேட் பாயாக மாறி அதுக்கு பிறகு இப்போ வில்லன் ரோலில் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நடிகர் வினய் அவர்கள். படம் உன்னாலே உன்னாலே, மறைந்த இயக்குனர் ஜீவா அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ஜீவா, ஹாரிஸ் ஜெயராஜ் அந்த காம்போ பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். வினய் இந்த படம் மூலமாக ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. இந்த படத்துடைய பாடல்கள் சொல்லவா வேணும், அவ்வளோ பாடல்கள், எல்லா பாட்டுமே அவ்வளோ ஹிட்டு. இன்னொன்றும் வேறு மூடில் ஹாரிஸ் ஜெயராஜ் பின்னி எடுத்திருப்பார். ஜூன் போனால் ஜூனை காற்றே, உன்னாலே உன்னாலே, வைகாசி நிலவே, என்னோடய ஃபேவரட்டுங்க வைகாசி நிலவேலாம். முதல் நாள் இன்று, சிறு சிறு உறவுகள், ஹலோ மிஸ் இம்சையே அப்படின்ட்டு வெரைட்டியில் எல்லா பாட்டையுமே கொடுத்துருப்பாரு. ஒரு அழகான ஒரு லவ் திரைப்படமாக அந்த படம் உருவாகி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அந்த ஹிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னா அது நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். ஏன்னா எல்லா பாடல்களுமே அப்படி ஒரு ஹிட் ஆச்சு. அடுத்ததாக ஹீரோவாக அறிமுகமாகி அதுக்கு பிறகு எம்எல்ஏ, அமைச்சர், இப்போ தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர் அறிமுகமானதும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தான். ஓகே ஓகே, அதாவது ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படம், இயக்குனர் ராஜேஷினுடைய 3வது திரைப்படம். சந்தானம் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தினுடைய இசை நம்ம இசை மன்னன் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். பாட்டு எல்லாமே படுதரமாக இருக்கும். இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து அப்போ அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பயங்கர பீக்கில் ஓடிட்டு இருந்துச்சு. குறிப்பாக வேணாம் மச்சான் வேணாம், இந்த பொண்ணுங்க காதல், சந்தானமும் உதயநிதி ஸ்டாலின் சேர்ந்து ஒரு ஆட்டம் போட்டுப்பாங்க பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்போ வர அந்த பாட்டு வந்து அந்த லவ் ஃபெயிலியர் ஆன எல்லாருக்குமே ஒரு தேசிய கீதம் மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இந்த படத்தில் இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. அழகே அழகேன் அப்படின்னு ஒரு மெலடி பாடல் டெசர்ட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டு செம்மையாக இருக்கும். காதல் ஒரு பட்டர்ஃப்ளை போல் அப்படின்னு அது ஒரு பாட்டு. அடடா ஒரு தேவதை அப்படின்ட்டு இந்த டிராஃபிக் சிக்னலில் அன்சேவா பார்த்தோன்னா வரக்கூடிய அந்த ஒரு பாட்டு அப்படின்ட்டு எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். குறிப்பாக அகிலா அகிலான்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டெலாம் செம்மையாக இருக்கும். கடைசியாக இப்போ ரீசெண்டாக அவர் இசையில் அறிமுகமான இன்னொரு லெஜெண்டான ஒரு ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் தான் அவர். லெஜெண்ட் சரவணன் லாஸ்ட்டாக வெளியான லெஜெண்ட் திரைப்படம். ஸோ அந்த படத்தினுடைய இசையும் நம்ம இசை மன்னன் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஆக்சுவலாக அந்த படத்தில் அவருடைய பாடல் எல்லாமே நல்ல சவுண்ட் எஃபெக்டோட ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கக்கூடிய பாடல்கள் தான். பட் சரியாக ரீச் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த பாட்டை கொண்டாடக்கூடிய ஃபேன்ஸ் இருக்காங்க ஹாரிஸ் ஜெயராஜுக்காகவே. அந்த மொசலோன்னு ஒரு படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். வாடி வாசல் அப்படின்ற ஒரு பாட்டாகட்டும், கோனே கோமானேன்னு ஒரு பாட்டு, இது எல்லாமே நல்லாயிருக்கும். பட் இந்த லெஜெண்ட் படம் சரியாக ரிசீவ் ஆகாதனால பாடல்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. பட் இந்த நீங்கள் ஃப்ரீ டைமில் இருந்தீங்கன்னா இந்த லெஜெண்ட் பாடலில் ஒரு வாட்டி ஹெட்ஃபோன் போட்டு உட்காந்து கேட்டு பாருங்கள், தரமாக இருக்கும். அடுத்ததான் நம்ம டேரக்டர்ஸ் காம்போ நம்ம பார்க்கலாம். அதாவது ஹாரிஸ் ஜெயராஜ் எந்தெந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, அதில் எப்படிலாம் பாடல்களை கொடுத்துருக்காரு வெரைட்டியாக அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 4-5 இயக்குநர்கள் ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அப்படின்னா அஃப்கோர்ஸ் நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களே சொல்லலாம். ஏன்னா இவங்க காம்போ தான் பல வெற்றி பாடல்களை கொடுத்துருக்காங்க. மின்னலே, காக்க காக்க, வாரணம் ஆயிரம், அப்புறம் பச்சைக்கிளி முத்துச்சரம், வேட்டையாடு விளையாடு, எண்ணெய் எறிந்தால், எல்லா படத்தில் வரக்கூடிய இந்த பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே கிரியேட் ஆனாங்க. ஜிவிஎம் ஹாரிஸ் சேர்ந்தாலே அந்த படத்தில் வரக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், ஆர்ஆர், குறிப்பாக ஆல்பம் எல்லாமே பயங்கர ஹிட் ஆகும், அதை வெரைட்டியாக கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ப்ராமிஸை இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னு சொன்னாங்க. கடைசி அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணது என்ன இருந்தால் ஆக்சுவலாக துருவநட்சத்திரமே பாடல்கள் வந்து ஒரு பாட்டெலாம் நல்லா இப்போ கூட ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இவங்க காம்போ ஒரு எவர்கிரீன் காம்போ. அதே மாதிரி ஜீவா, மறைந்த ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனரான ஜீவா, தாம்தூம் ஆகட்டும், உன்னாலே உன்னாலே, 12B, இதெல்லாம் பலருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆல்பம்னு சொல்லலாம். அப்படி 2 பேரும் சேர்ந்து செதுக்கியிருப்பாங்க. அவ்வளோ வெரைட்டியை கொடுத்துருப்பாங்க அவங்க 2 பேருக்குரிய காம்பினேஷன்லையும். அதே மாதிரி இயக்குனர் கேவி ஆனந்த் கூட ஹாரிஸ் ஜெயராஜ் சேர்ந்தாலே ஒரு பட்டாசான ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாம் சொல்லலாம். ஏன்னா ஆகட்டும், அயன் ஆகட்டும் அவ்வளோ கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பிறகு காப்பான், மாற்றான்னு எல்லா படத்துலையும் இவங்களுடைய காம்போ தனிச்சு தெரியும். பட் இதில் என்னோடய ஃபேவரட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அயன் தான். மனுஷன் பிரிச்சிருப்பார் ஒவ்வொரு வெரைட்டியாகவுமே. ஏன்னா பளபளக்கிற பகலானி, விழிமுடி யோசித்தால், நெஞ்சே நெஞ்சே நீ எங்கேன்ட்டு பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஏஆர் முருகதாஸ் மற்றும் ஹாரிஸ் ஜெயராஜ், இவங்க காம்போவும் ஒரு மஜாவான காம்போன்னு சொல்லலாம். கஜினி, துப்பாக்கி,
ஏழாம் அறிவு வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க. கஜினி தான் பயங்கர பீக்கில் இருந்த டைம். ஹாரி ஜெயராஜ் பீக்கில் இருந்த டைமில் வெளியான ஆல்பம் சுற்றுமுடி சுடரே. அப்போலாம் நீங்கள் எந்த பக்கம் ரேடியோ போனாலும் சரி, டிவியை திருப்பினாலும் சரி, சுற்றுமுடி சுடரே அந்த பீட்டு போயிட்டே இருக்கும். எல்லாமே எவர்கிரீன் ஆச்சு. அதே மாதிரி துப்பாக்கி, அதில் விஜய்க்கு ஒரு பிஜிஎம் போடுவா பாருங்க, டேரட்ட அந்த இன்ட்ரோக்கு, அது இப்போ வர ஹைலைட்டாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு பிஜிஎம். அந்த படத்தில் குட்டிப்புலி கூட்டம், அண்டார்டிகா, அப்புறம் கூகுள் வெண்மதி அப்படின்ற அந்த பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட் ஆச்சு. அப்புறம் நம்ம ஏழாம் அறிவு, அந்த ஏழாம் அறிவில் ஓ ரிங்கா ரிங்கா, முன்னந்தி சாலையில், எம்மா எம்மா காதல் பொண்ணம்மா, இன்னும் என்ன தோழா அப்படின்ட்டு அதுலேயும் வெரைட்டியாக கலந்து கொடுத்துருப்பாரு ஹாரி ஜெயராஜ். இன்னொரு இயக்குனரும் இருக்கார், இயக்குனர் ஹரி அவர்கள். ஏன்னா அவங்க 2 பேர் காம்பினேஷனில் வந்து சாமி திரைப்படம், ஆக்சுவலி சாமி தான் அவரை ஒரு ஜோன்லேருந்து வெளியே கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்னலே, 12B, மஜ்னு, இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு லவ் படம், இந்த மாதிரியான ஒரு ட்ராக்லேயே இருந்திருப்பார் அவர். இதுதான் அவர் வெளியே வந்து பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கமர்ஷியல் திரைப்படம் சாமி. அதில் ஏன்னா அவர் வந்து விமர்சனமும் வைக்கப்பட்டது, இவர் வந்து இந்த லவ் பாட்டு இந்த மாதிரி ஒரு வெஸ்டர்னாக தான் கொடுப்பாரு, அவருக்கு நம்ம ஊர் இசை இதெல்லாம் பெருசாக வராது அப்படின்னு சொல்லும்போது சாமி படத்தில் இறங்கி செஞ்சுருப்பார், கமர்ஷியலாக பாடல்களை கொடுத்துருப்பாரு. குறிப்பாக அந்த திருநெல்வேலி அல்வாடா, திருச்சி மலை கொட்டாடால பிஜிஎம், அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே தெரிக்கும் அப்படி கொடுத்துருப்பாரு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, பிடிச்சிருக்கு, இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா அப்படின்ட்டு எல்லா ஜானர்லேயும் தான் வச்சுக்க ஏதாவது நீங்கள் கேட்டீங்க அப்படின்ற மாதிரி மனுஷன் இறங்கி செஞ்சுருந்துருப்பாரு. ஆக்சுவலாக இன்னும் அவரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். ஏன்னா அப்போ ஆரம்பித்து இப்போ வர எல்லா காலகட்டத்துக்கும் வேணும் பாடல்களை கொடுத்துட்டாரு. இப்போ வர 2K கிட்ஸுக்கு நம்ம சொல்ல வேணாம், பிரதர் படத்தில் வரக்கூடிய மக்காமிஷி பாட்டு தெரியும், அந்த பால் டப்பா வச்சு பண்ணியிருப்பார். இப்போ வர அந்த பாட்டுக்கு வைப் பண்ணி ரீல்ஸ் பண்ணாத ஆட்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு காதல் தோல்வி பாடல்களா, அதுக்கும் அவர்கிட்ட ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் காதல் படம் அது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் சப்ஜெக்ட் தான். அதில் திமுதுமு பாடலாகட்டும், அதில் வரக்கூடிய நிறைய பாடல்கள் வந்து செம்மையாக இருக்கும். அஞ்சலை பாட்டு இல்லை, ஸோ அது பாட்டெலாம் வாரணமாயிரத்தில் அந்த படத்தை பார்த்து அழுகாத ஆட்களே இல்லை அந்த டைமில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு வைபான ஒரு பாடல்களை அந்த வாரணமாயிரத்தில் அவர் கொடுத்துருப்பாரு. கோ திரைப்படம் அதே மாதிரி ஏதாவது ஒரு படம் சரியாக போகாமல் இருக்கும், ஆனால் அவருடைய பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகும். அந்த மாதிரி தான் வனமகன் திரைப்படம், ஏஎல் விஜய் இயக்கத்தில் நம்ம ரவிமுகன் நடிப்பில். அந்த படத்தில் சிலுசிலுவெனும் பூங்காற்றுன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டெலாம் தரமான பாட்டு. அப்புறம் அதே மாதிரி சாமுராய் படம், அதில் வரக்கூடிய 2 பாடல்கள் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் எப்பயுமே இருக்கும். அதில் ஒன்று தான் மூங்கில் காடுகளே, அது மட்டும் இல்லாமல் அப்புறம் இன்னொரு பாட்டு ஆகாய சூரியனை. இந்த 2 பாட்டுமே எவர்கிரீன் ஹிட்டான ஒரு பாடல்கள். இயக்குனரோட பற்றி பேசும்போது ஒருத்தர் விட்டுட்டேன் நான், இயக்குனர் சங்கர் அவர்கள். சங்கர் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்காரு, பட் அதில் சில காரணங்களும் இருக்குது. ஏன்னா சங்கர் வந்து ஆரம்பத்தில் இருந்து ரகுமான் வச்சு தான் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு கடத்தில் சங்கருடைய வாய்ப்பு ஒரு படத்துக்கு கிடைக்காம போகும்போது சங்கர் சூஸ் பண்ணுற ஆள் வந்து இசையமைப்பாளர் நம்ம ஹாரி ஜெயராஜ் அவர்கள் தான். அது அந்நியன் திரைப்படம். ஸோ எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு வந்தது, ஏன்னா ஓகே சங்கர் இல்லாமல் அவர் பண்ணுறாரு, ஏன்னா சங்கர் மூலமாக தான் அவர் நிறைய ஹிட் கொடுத்தாரு, அது மாதிரி பண்ணிடுவார் ஹாரி ஜெயராஜ் அப்படின்னு சொல்லும்போது இந்த அந்நியன் படத்துலையும் நம்ம ஹாரி ஜெயராஜ் பூந்து விளையாடிருப்பார். ஒவ்வொரு ஏன்னா அம்பிக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஜிஎம் ஆகட்டும், அதுக்கு பிறகு ரெமோக்கு ஒரு பிஜிஎம், அந்நியனுக்கு ஒரு பிஜிஎம், அந்த டைப் ஆஃப் பாடல்களுமே. ஏன்னா அண்டங்காக்கா கொண்டக்காரி, இப்போ வர அந்த ஒரு 10 ரூபா ஃபோன் இருக்குது, அந்த 10 ரூபா ஃபோன்லலாம் அண்டங்காக்கா கொண்டக்காரி பாட்டெலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி அது ஹிட் ஆச்சு. அப்புறம் காதல் யானை வருகிறது ரெமோ, எல்லாமே வெரைட்டியாக கொடுத்து ஒரு மனுஷன் ஹிட்டு கொடுத்துருப்பாரு, வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு பிறகு அந்நியனுக்கு பிறகு அவங்க நண்பனும் அவங்க பண்ணாங்க, ஆலிஸ்வெல் பாட்டாகட்டும், அப்புறம் விஜய் வசந்த் பாடக்கூடிய ஒரு சோக பாட்டு ஒன்று வரும், இதயம் கிளியும் ஒளி கேட்டேன் இதையா எதிர்பார்த்தேன் அப்படின்ற பாட்டு, அதெல்லாம் செமையாக இருக்கும். அப்புறம் மனுஷன் பூந்து விளையாண்டிருப்பார் அந்த படத்துலலாம். இப்படி பல பாடல்களை கொடுத்துருக்காரு. அவரை பற்றி பேசணும்னா அவ்வளோ பாடல்கள் இருக்குது, அவ்வளோ இசை இருக்குது, பேசிக்கிட்டே போகலாம். ஸோ 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஹாரி ஜெயராஜுக்கு அவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஹாரி ஜெயராஜினுடைய ஃபேவரட்டான ஆல்பம், ஃபேவரட்டான உங்களுடைய பாடல்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.